ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்லேயே பெருந்தொல்லையாக இருக்கிற எல்லா எலிகளையும் நம்ம வீட்டில் இருந்து ஓட ஓட விரட்டுறதுக்கு ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோங்க. 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் ஒரு எலி கூட வராதுங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்லேயே பெருந்தொந்தரவு இந்த எலி தொந்தரவு தாங்க. எலி நம்ம வீட்டு பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர்னு எல்லா ஒயரையுமே கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பேப்பர், துணின்னு எல்லாத்தையுமே கடித்து வச்சுருங்க. நம்ம வீட்டில் கிச்சனில் வச்சுருக்கிற பொருட்களையுமே நாசம் பண்ணிவிடுங்க. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான வியாதி, இன்ஃபெக்ஷன்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. நம்மளும் கடைகளில் அதிக காசு கொடுத்து எலி மருந்துலாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்போங்க. அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா எலி அதை சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு மூளை முடுக்கில் போய் இறந்து போயிடும். அந்த மாதிரி இறந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம வீடு முழுசாகவே ஒரு மாதிரி பேடு ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கோங்க. எங்கேருந்து அந்த பேடு ஸ்மெல் வருது அப்படின்னே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நமக்கு ஒரு வழி ஆயிருங்க. அந்த மாதிரி எலியை வந்து அடிக்காமல் கொள்ளாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக ஒரே நைட்டில் எலியை வந்து ஓட ஓட எப்படி விரட்டுறதான் பார்க்க போகிறோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாங்க. நம்ம எல்லார் வீட்லேயும் அரிசி வச்சுருப்போம் இல்லையா? அந்த அரிசி வந்து எலிகளுக்கு விருப்பமான ஒரு உணவுங்க. இப்போது அடுத்ததாக இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் வந்து வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இதில் வந்து டிஷ்வாஷிங் லிக்யூட், அதாவது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற லிக்யூட் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. டிஷ்வாஷிங் லிக்யூட் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக துணி துவைக்கிற லிக்யூடு கூட சேர்த்துக்கலாங்க. அதுவுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இதில் வந்து நல்லெண்ணெய் இருக்குது பாருங்கள், அதுதான் சேர்க்க போகிறோங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாதுங்க. நல்லெண்ணெய் வந்து எலிகளுக்கு நல்ல வாசனையை ஈர்க்குங்க. இந்த அரிசியும் நல்லெண்ணெயும் கலந்து விடும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எலிகளுக்கு நல்லா ஈர்த்து எலி கண்டிப்பாக இதை சாப்பிட்ருங்க. இதில் நம்ம பாத்திரம் தேய்க்கிற லிக்யூடு சேர்த்துருக்கிறதுனால இந்த லிக்யூடு வந்து எலிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. இப்போ அடுத்ததாக இதை வந்து நம்ம எப்படி வந்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேங்க. இந்த நியூஸ் பேப்பரை நம்ம வந்து சின்ன சின்னதாக பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி குட்டி குட்டியாக நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கங்க. இதை சாப்பிட்டதுக்கப்புறமா எலிகளுக்கு முன்னே இருந்தபடி துருன்னு ஆக்டிவாக இல்லாமல் அதுக்கு வந்து உடம்பே கோளாறு ஏற்படுங்க. பயங்கரமாக தாகம் ஏற்படும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து வயிற்றில் வீக்கம் ஏற்படுங்க. இதனால் எலி வந்து நம்ம வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடிடுங்க. பயந்துட்டு மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாது. இந்த ரெமெடி நீங்கள் பெருச்சாளிக்கும் வைக்கலாங்க. அதுக்கும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்து நம்ம பீஸ் போட்டு வச்சுருக்கிற இந்த பேப்பருக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எலி, பெருச்சாளி எங்கெல்லாம் ரொம்ப அட்டகாசம் பண்ணுமோ அங்கெல்லாம் வச்சு விட்டுறலாங்க. இதை வந்து முக்கியமாக உங்கள் வீட்டில் குழந்தைங்க கையில் படாத மாதிரி வைங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கபோர்டு, பீரோ இதுக்கு அடியிலலாம் எலி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ இதுக்கு அடியிலையும் நம்ம வந்து எடுத்து ஒன்று வச்சு விட்டுடலாம். இதே போல் நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அதுக்கு அடியிலையும் ஒன்று எடுத்து வச்சு விடலாங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து சோஃபாலாம் இருக்கும்போது அந்த சோஃபாவையும் எலி வந்து கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த சோஃபா கடியிலையும் நம்ம வந்து ஒன்று எடுத்து வச்சு விட்டுறலாங்க. இது கடியில் எலி வரும்போது கண்டிப்பாக அதை சாப்பிட்ருங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து கிச்சன் ஜன்னல், ரூம் ஜன்னல், பாத்ரூம் ஜன்னல் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறப்ப அது வழியாகவும் எலி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஜன்னலுக்கு வெளியே வந்து ஒன்று எடுத்து வச்சு விட்டுருங்க. நான் வந்து ரூம் ஜன்னல், கிச்சன் ஜன்னல், பாத்ரூம் ஜன்னல்லாம் ஒன்று எடுத்து வச்சு விட்டுட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து தோட்டத்தில் செடியெல்லாம் வச்சுருக்கப்ப அதுலேயும் எலி, பெருச்சாளி நடமாட்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். செடியெல்லாம் கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த செடி பக்கத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால எலி வந்து தோட்டத்துக்கு வரும்போது கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்டுடும். சாப்பிட்டதுக்கப்புறமா தலை தெறிக்க ஓடிடுங்க. மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாது.
அடுத்ததான் நம்ம வீட்டில் கார்லாம் வச்சுருக்கும் போது அந்த கார் பக்கத்துலேயுமே எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குங்க. காரில் இருக்கக்கூடிய ஒயரையுமே எலி வந்து கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப காரில் இருக்கக்கூடிய டயர் இருக்குது பாருங்கள், அந்த டயருக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை ஒன்று எடுத்து வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா எலி வந்து கார் பக்கத்தில் வரும்போது கண்டிப்பாக அதை சாப்பிட்ருங்க. இதை சாப்பிட்றதுனால எலிக்கு வயிற்றுக்குள்ளே ஒரு விதமான ரியாக்ஷன் நடக்குங்க. எலிகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், செரிமான கோளாறு ஏற்படுத்தும், எலியோட சீரான நிலையை வந்து குலைக்குங்க. எலிகளுக்கு மயக்கம் வரும், வயிறில் வந்து வீக்கம் ஏற்படுத்தும். இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா எலிகளுக்கு முன்னே இருந்தபடி ஆக்டிவாக இல்லாமல் அதுக்கு உடம்பே கோளாறு ஏற்படுத்தும். பொதுவாகவே எலிகளுக்கு ஐக்யூ லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க. மனுஷங்க மாதிரி தான் ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு ஞாபக சக்தியும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு போனால், இந்த வீட்டுக்கு போனால் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிற சிந்தனை வந்து அதுக்கு வந்துடுங்க. அதனால பார்த்திங்கன்னா அது பயந்துட்டு மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.